ஓம் சாந்தி. நான் தந்தைக்கு அருகே சமநிலையில் உள்ள ஆத்மா. நான் சகஜ சேவாதாரி ஆத்மா. நான் எல்லையில்லாத வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவர் முன்னால் சென்று அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டு அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று நாலாபுறமும் உள்ள முழுமையான சமமான குழந்தைகளை தந்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். சமமான குழந்தைகளே தந்தையின் உள்ளத்தில் உறைந்திருக்கிறார்கள். சமமான குழந்தைகள் சதா தடையின்றி வீண் எண்ணம் இல்லாது பணிவுடன் பரிசுத்த மனதுடன் விளங்குவார்கள். அவர்கள் எப்போதும் சுதந்திரமானவர்கள். எந்த விதமான எல்லைக்குட்பட்ட பந்தனத்திலும் கட்டுண்டிருக்க மாட்டார்கள். தேக உணர்வை விட்டு விலகுவதே அனைத்திலும் முதன்மையான சுதந்திரமாகும். சுதந்திரமான ஆத்மா எந்த விதமான பழைய சுபாவ சம்ஸ்காரங்களாலும் ஈர்க்க மாட்டார்கள். சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் விலகியும் அன்பாகவும் இருப்பார்கள். இறுதி சோதனைத்தாளில் நம்பர் 1 வருவதற்கான அறிகுறி ஒரு நொடியில் மனம் புத்தியை எங்கே இணைக்க விரும்புவேனோ அங்கே இணைய வேண்டும். பாப்தாதா முழு நாளில் வேலைகள் பல செய்தாலும் இடையிடையே இந்த அசிரிரி பயிற்சி செய்வதற்கு வலியுறுத்துகின்றார். இதற்காக மனதினை கட்டுப்படுத்தும் சக்தி தேவைப்படுகின்றது. மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களான உங்களிடமிருந்து உழைப்பின்றி வரதானம் மூலமாக, பார்வை மூலமாக, அதிர்வலைகள் மூலமாக ஆத்மாக்கள் முக்தி பெற வேண்டும் என சுப ஆசைகள் வைக்கின்றார்கள். உழைப்பிலிருந்து விடுபட சுலபமான வழி உளமாற தந்தைக்கு மிக அன்பானவராக ஆகுவதுதான். பிராமண ஆத்மாக்களாகிய நம்முடைய உறுதிமொழி
ஒரு தந்தையின்றி வேறு யாருமில்லை என்பதாகும். இப்போது ஒரு பிறவியில் நினைவின் சொரூபமாகி இருக்கின்றீர்கள். ஒரு தந்தையே உலகம். சர்வ சம்பந்தமும் ஒரு தந்தையிடமே. ஒரு தந்தையிடமிருந்தே அனைத்து பிராப்திகளும். கல்வி கற்பிப்பவரும் அவரே, பராமரிப்பு செய்பவரும் அவரே. ஒருவரே அனைத்தும் ஆவார். நாம் அனைவரும் மிகுந்த ஊக்கம் உற்சாகத்துடன் மனதார சொன்னோம், அனைத்தும் உங்களுக்கே. உடல், மனம், பொருள் யாவும் உமக்கே கொடுத்துவிட்ட பொருளை தந்தையின் அடமான பொருளாக தந்தையின் காரியத்திற்காக கொடுத்திருக்கின்றார். நாம் தந்தைக்கு கொடுத்து விட்டோம். நீங்கள் அனைவரும் ஒரு பைசா செலவின்றி ராஜா ஆகிவிட்டீர்கள். தந்தையின் பொக்கிஷம் உங்களது பொக்கிஷம் என்றாகிவிட்டது. பாப்தாதா கூறுகின்றார், தந்தை உங்களை பரமாத்மா பொக்கிஷங்களால் செல்வ சீமானாக ஆக்கிய பொழுது பொறுப்பெல்லாம் தந்தை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் என்னை நினைவு செய்தால் அனைத்து பிராப்திகளுக்கும் அதிகாரி நீங்களே. பொக்கிஷங்களை எப்போதும் தனக்காகவும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் செயலில் பயன்படுத்துங்கள். எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு பொக்கிஷம் பெருகிக் கொண்டே இருக்கும். அனைத்து சக்திகளையும் சமயத்திற்கேற்ப சேவையில் ஈடுபடுத்துங்கள். பாப்தாதா எப்போதும் 2 சக்திகளை சதா நினைவில் வைத்துக் கொள்வதற்கு வலியுறுத்துகின்றார். ஒன்று பொறுமை சக்தி, மற்றொன்று உணரும் சக்தி. தந்தை நினைவு வந்தால் கவனக்குறைவு நீங்கிவிடும். ஊக்கம் உற்சாகம் வந்துவிடும். உறுதியே வெற்றிக்கான வழியாகும். பாப்தாதாவின் விருப்பம் சமயத்திற்கு முன்பாகவே அனைவரும் தயாராகி விடுங்கள். சமயத்திற்கு டீச்சர் நீங்களே. சமயத்திற்கு முன்பே முழுமை பெற்று உலக மேடையில் தந்தையுடன் சேர்ந்தே குழந்தைகளும் வெளிப்பட வேண்டும். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். சதா சுய மாற்றம் மற்றும் உலக மாற்றத்திற்கான சேவையில் இணைந்துள்ள விசேஷ ஆத்மா. சதா
பிரம்மா பாப் ஜமான் கர்மயோகி. செயல்கள், கர்மேந்திரியங்கள், ஈர்ப்பிலிருந்து விடுபட்ட ஆத்மா. சதா உறுதியை ஒவ்வொரு எண்ணத்திலும், சொல்லிலும், செயலிலும் நடைமுறைப்படுத்தி தந்தைக்கு அருகே சமநிலையில் உள்ள ஆத்மா. சதா உயர்வான மற்றும் புதுவிதமான சேவை மூலம் வளர்ச்சி செய்யும் சகஜ சேவாதாரி ஆத்மா. சாக்குப்போக்கை களைந்து எல்லையில்லா வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன்.